அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். வணக்கம் விடுதலைக்கிழமை நேயர்களுக்கு. தற்போது நாம் சந்திக்க வந்திருக்கின்ற ஆளுமை தமிழ்நாடு பழங்குடியின விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு பழங்குடியின மக்கள் சங்கம் மாவட்ட தலைவர் கஜேந்திரன் தோழர். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இப்போது சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி, உங்களை பற்றி ஒரு செய்தி பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி அவதூறு அரசியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு, கடுமையான குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. என்ன அவதூறு பரப்புகிறாங்க? அப்படி என்ன அவதூறு இங்கே அரசியல் பண்ணுறாங்க? பிஜேபிக்கு என்ன அவசியம் இருக்குது? கிராம நிர்வாக அலுவலர், கிராம உதவியாளர் துறை சார்ந்த 2 ஊழியர்களுடைய சொந்த சுய பிரச்சனை. அந்த 2 பேருடைய சொந்த சுய பிரச்சனையில் சட்டமன்ற உறுப்பினர் இன்வால்வ் ஆகிறார் அப்படின்னு ஒரு அவதூறான ஒரு அரசியல் பண்ணி ஒரு போராட்டங்களை எடுக்கிறாங்க. உண்மையிலே அவர் தொடர்பு இருக்கிற விஷயத்தை ஆதாரப்பூர்வ வெளியிட்ட செய்தியை நம்ம உள்ளபடியே பார்க்கும்போது அவர் கேட்கறது, பகுதி சார்ந்த மக்கள் வெள்ள புயல் பாதிப்பில் ஏற்பட்ட மக்களுடைய கணக்கெடுப்பு என்ன நடக்குது, அங்கே போய் பார்வையிட்டினாங்கிறது கேட்குறாரு. அது அவருடைய மக்கள் பிரதிநிதி ஜனநாயக உரிமை. அதை சொல்வதும் விளக்கம் கொடுப்பதும் அந்த அரசு அதிகாரியுடைய கடமை. இந்த 2லையுமே மாறுபட்ட கருத்து வேற. இதில் 2 பேரும் பேசுறது அதை ஒட்டி மட்டும்தான். இதில் 2 பேருக்கான பிரச்சனை பற்றி அவர் சட்டமன்ற பேசவே இல்லை. பேசாத ஒரு விஷயத்தை சேர்த்து முடிச்சு போட்டு ஒரு அவதூறான ஒரு அரசியல் பரப்புரை செய்வதுங்கிறது ஒரு பன்முகம் கொண்ட அரசியல். இது ஒரு கபட நாடகம். இன்னைக்கு தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் விரோதமான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு மத்திய பட்ஜெட், நாடெங்க போராட்டம், இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு தன்னை நியாயப்படுத்துறதுக்கு மக்களுக்காக போராடுற ஒரு போர்வையில இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு 200-300 பேரை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் இயக்கம் நடத்துறீங்க. அதுல இல்லாத ஒரு விஷயத்த சட்டமன்ற உறுப்பினரோட சேர்த்து வச்சு இணைச்சு ஒரு முடிச்ச போடுறாங்க. ஆனால் உண்மையிலே நடந்த சம்பவம் வேறு, பிரச்சனை வேறு, இவங்க பண்ண அரசியல். இப்போ இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்றீங்க. அப்போ அந்த விஓ தான் பாதிக்கப்பட்ட மாதிரி காணொலிகள்லாம் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? பாதிக்கப்பட்டது விஓவா இல்லை நீங்கள் எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா விஓவுடைய உதவியாளர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றீங்க. யார் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அதை ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு விஓ பாதிக்கப்பட்ட மாதிரி தான் காணொலிகள்லாம் வந்துட்டு இருக்கு. இல்லை, ஆரம்பத்திலேருந்து ஒருதலை பட்சமாக மட்டுமே ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை, காவல்துறை எல்லாமே ஒருதலை பட்சமாகவே மட்டும் மக்கள் மத்தியில் ஒரு பார்வையாக வலைதளங்கள் பரவிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த கடைநிலை ஊழியர், கிராம நிர்வாக உதவி அலுவலர் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் அப்படி செஞ்சாங்க, 2 பேருக்கான மோதல் என்ன அப்படிங்கிறது ஒரு நடுநிலையான விசாரணை முதல்ல வேணும். அந்த நடுநிலையான விசாரணை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளையே கையை கட்டி அமைதி காத்து அதில் நீர்த்து போக வைக்கும் போது இன்னைக்கு வலைதளங்களை பார்க்குறவங்களுக்கு மட்டும் சம்பவத்தின் அடிப்பில் ஒரு அனுதாபம் ஏற்படுது. உண்மையிலேயே அந்த கடைநிலை ஊழியர் என்ன பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற கேள்வியில் நாமளும் அங்கே நிற்கிறோம். அந்த கேள்வியில் அவங்க சொல்கிற தகவல், ஒரு கிராம நிர்வாக அலுவலர் கடைநிலை ஊழியரான கிராம உதவியாளரை அதிகார ஆதிக்கம் செய்கிறாங்க. அதிகார ஆதிக்கம் செய்யும் போது எப்படின்னா, எனக்கு ஈக்குவலாக நீ உட்காரக்கூடாது, நான் சொல்லாமல் யாரும் மனு கொடுத்து நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னும் அடுத்த அளவு போய் உட்காந்து தான் பணி செய்ய வேண்டிய இடத்துல மாற்று இடம் போகிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சி அவங்ககிட்ட ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்து அவங்க மீது ஒரு அதிகார தாக்குதல் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல், அந்த முரண்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடநிலை ஊழியரான கிராம உதவியாளர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கட்டுப்படலை. இந்த முரண்பாடான பேச்சுகள் நீடிக்குது. இந்த முரண்பாடான பேச்சுகள்ல இப்ப கூட சில வீடியோ ஆடியோலாம் பார்க்குறோம். அதுல அவங்க பேசுறதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. இவங்க பேசுறத மட்டுமே ஒரு எதிர்மறையான செய்தியை வெளியீடு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க எதுவும் சொல்லாம இவங்க எதுவும் மறுப்ப சொல்லலை. அதுல நிறைய அதிகார ஆதிக்கமான செயல்கள், வார்த்தைகள் இருக்கிறதுனால அதுக்கு கட்டுப்படாத வந்த முரண்பாடு தானே தவிர 2 ஊழியர்களுடைய பிரச்சனை தான் தவிர மாற்று விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. தொலைநோக்கா பார்க்கறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. இப்போ அது நீங்கள் சொல்கிற மாதிரி விஓ அலுவலகம் பூட்டப்படலை அப்படின்னா விஓ கிராம அலுவலர் ஏன் பணியிட நீக்கம் செய்கிறாங்க? அதுதான் முதல்ல விசாரணை செய்து ஒரு தீர்ப்புக்கான தண்டனை வழங்கலாம். அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கடநிலை ஊழியரான உதவியாளரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சுங்கிறது குறைந்தபட்சம் ஒரு விசாரணை வேணும். துறை சார்ந்த ஒரு விசாரணை வேணும். அந்த விசாரணை நடத்தாம நேரடியாக சஸ்பெண்ட் மட்டும் பண்ணுறாங்க. அந்த மன உளைச்சல்ல அவங்க தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி நம்ம எதுவும் செய்தி பார்க்கல. ஆனால் கிராம நிர்வாக அலுவலர் விஓ ஆம்புலன்ஸில் ஏறி வர மாதிரி ஒரு காட்சியெல்லாம் நம்ம சமூக வலைதளங்களோ செய்திகளிலே பார்க்க முடியுது. இல்லை, இருதரப்பு மோதல்ல ஒருத்தர் உடல்நிலையாக பாதிக்கப்படும் போது நேரடியாக மருத்துவ உதவிக்கு, மருத்துவ சிகிச்சைக்காக இப்போ 108 ஆம்புலன்ஸில் ஃபோன் பண்ணி வர வைப்பாங்க, அங்கேருந்து போவாங்க. இவங்க இடம்பெயர்ந்து நல்ல முறையில்
காவல் நிலையம் வராங்க, புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து காவலர்களுடைய ஆலோசனையில தான் அவங்க அங்கிருந்து வந்து 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்றப்படுறாங்க. அங்கிருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போறாங்க. அப்ப இருக்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமானதாகவும் அனுதாபம் பெறுவதற்காக ஒரு வடிவமைப்பாக தான் அதை பார்க்க முடியுது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து விஓவை வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்கன்றீங்க. அது எந்த மாதிரி ஆதிக்கம்? சமூகம் சார்ந்த ஆதிக்கமா, இல்லை நான் ஒரு அதிகாரி எனக்கு கீழே நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதிக்கமா? ஏன்னா இதை நீங்கள் சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிகாரிங்கிற ஆதிக்கம் தான். ஒரு அதிகாரிங்கிற ஆதிக்கம் அவங்க வந்து ஒரு கடைநிலை ஊழியர்கிட்ட வாங்குற வேலைங்கிறது அது வந்து ஒரு பல இடத்துல ஒரு பரிச்சாத்தமாக இருக்கணும். ஆனால் இவங்க சொல்கிற அந்த முரண்பாட்டுக்கு அவங்க கட்டுப்படலை. அதாவது என்ன சொல்ல போனால் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஈக்குவலாக உட்காரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட நேரடியாக வரக்கூடிய மனுதலாட்ட பேசக்கூடாதுங்கிறாங்க. என்னோட சீட்டில் நேரடியாக உட்காந்து நீ பேசக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவிட்டி பார்க்குறாங்க, ஈக்குவேஷன் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது அவங்களுக்கான முரண்பாடு ஏற்படுது. இது வந்து அதிகார ஆதிக்கம் தான் சொல்ல முடியும். வேற வந்து சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் வேற எந்த ஒரு மோட்டிவோ வேற எந்த துறை சார்ந்த முரண்பாடுகளோ எதுவும் கிடையாது. இவங்க செலுத்துற ஆதிக்கத்தை இவங்க ஏத்துக்கல. இப்படி இவங்க அதிகார ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்றீங்க. அந்த அதிகார ஆதிக்கம் செலுத்தும் போது இப்போ கிராம நிர்வாக உதவியாளர் வந்து முறையிட்டிருக்கணும்ல, மேலதிகாரிகிட்ட முறையிட்டிருக்கணும், தாசில்தார்கிட்டயோ அல்லது ஆர்ஐகிட்டயோ யார்கிட்டயோ முறையிட்டிருக்கணும். அப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? இல்லை அதுக்கான ஆதாரங்கள் எதாவது இருக்கா? இல்லை, இவங்க ஒரு கடைநிலை ஊழியர், இவங்க முறையிட்டு இருந்தாலும் இவங்களுக்கான நீதி நியாயம் கிடைக்கிறது கேள்விக்குறி. நடந்த சம்பவங்களை ஒட்டி முறையிடல. அதாவது இருந்த காலப்போக்கில் எல்லாமே மாறிடுங்கிற ஒரு யதார்த்தத்தை இருந்துட்டாங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஆதாரங்களையும் கிராம நிர்வாக அளவு தனக்கு சாதகமாக அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கான ஆடியோ வீடியோ எல்லாமே வெளியீடு செய்கிறாங்க. இவங்களுடைய ஆதாரங்களும் ஒரு சிலது அழிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே உதவியாளருடைய ஆடியோ வீடியோ பேசுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே அழிச்சிட்டாங்க. அது இல்லை, எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல, அங்கே யதார்த்தமாக இருந்துட்டோம் அப்படிங்கும்போது தான் இதில் உண்மையாக சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இவங்களை வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த இடைநீக்கமானது வந்து எந்த அளவுக்கு விசாரிச்சிருக்காங்க? இதில் ஏதேனும் புகார்கள் வந்து யார் கொடுத்துருக்கா? இப்போ இவங்களை வந்து இப்போ வந்து சிறையில் இருக்காங்க. சிறையிலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கான ஏதாவது செயல் திட்டங்கள் எதாவது நடந்திருக்கா? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பாதிக்கப்பட்டது வந்து கிராம உதவியாளர் அலுவலருடைய உதவியாளர்னு சொல்கிறீங்க, உதவியாளர் தரப்பு நிற்கிறீங்க. அவங்க தான் இப்போ சிறையில் இருக்காங்க. அவங்களை மீட்கிறதுக்கு தானே ஏதாவது பணிகள் நடந்திருக்கா? இல்லை, முறைப்படி வந்து ஜனநாயகமாக வந்து ஒரு ஜாமீன் மனு கேட்குறோம். ஜாமீன் மனு கேட்கும்போது அவங்க கணவர் போய் ஜாமீன் மனு கொடுக்குறது அத்தாரிட்டி அதிகாரி விஓட்ட கேட்கும்போது அவங்க நாங்கள் கொடுக்க மறுக்கிறாங்க. இதுவே ஒரு ஜனநாயக படுகொலை, ஒரு ஜனநாயக மறுப்பு. நீதிமன்றத்தில் நீதிபதி நாளைக்கு இவங்க குற்றவாளியாக நிரூபிக்கப்படும் போது குற்றவாளியாக இல்லையாங்கிறது, குற்றவாளி சுமத்தப்பட்டவர்களாகிறது அன்றைய சூழலில் இருக்க வேண்டிய முடிவு. இப்போ இவங்களை தண்டனை கொடுப்பதற்கு இவர்கள் யார்? இவர்கள் வந்து ஜனநாயக ரீதியாக கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி அதிகாரி ஜாமீன் மனுக்கு சூருட்டி விஓ தான் கொடுக்கணும். அது ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து நிராகரிப்பது மறுப்பது என்பது ஒரு ஜனநாயக படுகொலை. இல்லை, நீங்கள் வந்து விஓவை தான் அதிகாரம் செலுத்துகிறாங்க, ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து விஓ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர் வந்து என்னை அழைச்சிருந்தாரு, என்னை மிரட்டுறாரு, நான் அவருடைய பேச்சுக்கு இணங்கல் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வந்து சாணியை கரைச்சி ஊற்றுனாங்க அப்படின்ற மாதிரி பதிவுகள் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கும் நிறைய முரண் இருக்கிற மாதிரி இருக்குது. எது எப்படி இது உண்மையாக இருக்க முடியும்? நிறைய இருக்குது. ஒரு மக்கள் பிரதிநிதி, சங்கராபுரம் சட்டமன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து புயல் மழை வெள்ள பாதிப்பில் ஏற்பட்ட மக்களை வந்து பாதிப்புக்குள்ளாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளை போய் நேரடியாக பார்த்தீங்களா, கணக்கெடுப்பு எடுத்தீங்களா, அந்த மக்களுடைய பாதிப்பு என்ன நிலை இருக்கிறது கேட்கறது அவருடைய கடமை. அதுக்கான விளக்கம் தருவது அரசு அதிகாரியுடைய பொறுப்பு. இது ரெண்டுமே கடந்து அது சம்பந்தமா மட்டும்தான் டிசம்பர் 1க்கு அவர் பேசுறாரு. இந்த சம்பவம், இவங்களோட முரண்பாடு, இந்த ஆடியோ வீடியோ வெளியீடு பூட்டப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி தான் இது செய்தி ஆகுது. அப்போ அதுக்கு இதுக்கான நாள்பட்ட இது முன்னே பேசப்பட்டது. அதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டு தான் பிஜேபி ஒரு அவதூறு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அரசியல் பண்ணணுங்கிறதாவே இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்றோம். ஒரு அவதூறு அரசியலை செய்வதற்காக மக்கள் பிரச்சனை பார்த்தா எவ்வளவோ இருக்கு, விவசாயிகள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு மத்திய பட்ஜெட்ல வந்து தமிழகம் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குது. இது மாதிரி நிறைய நாடக போராட்டம் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு வந்து ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை தலைக்கும் வாளுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இன்னைக்கு வந்து அவதூறு ஒரு அரசியல் செய்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பேசுறது அவருடைய ஜனநாயக கடமையை அவர் பேசுறாரு. அதுக்கான பிரச்சனைக்கும் இன்னைக்கு இருக்க இருதரப்பு துறை சார்ந்த இந்த ஊழியர்களான கிராம நிர்வாக அலுவலர் உதவியாளர்கள் பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. இதை ரெண்டையும் எல்லாம் ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டு ஒரு அவதூறான ஒரு அரசு. நீங்க வந்து பிஜேபி வந்து அவதூறு பரப்புறதா சொல்றீங்க. பிஜேபி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க வந்து விஓ மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா உள்ளபடியே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்க வர்க்கமாக இருக்கக்கூடிய இல்லை அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க தானே எளிய மக்களை மிரட்டுவாங்க.
நீங்கள் வந்து இப்போ பிஜேபி அவதூறு பரப்புறதா பிஜேபி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதுல வந்து உதவியாளரை மிரட்டுறாங்களா, உதவியாளருக்காக பரிந்துரை செஞ்சு மிரட்டுறாரா, இல்ல மக்கள் பிரச்சனை ஏன் நீங்க போய் கணக்கெடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரா? ரெண்டுக்குமே வார்த்தைகள் இருக்கு, வித்தியாசம் இருக்கு, வேறுபாடு இருக்கு. அதை வந்து இதோட சேர்த்து இணைச்சிக்கிறாங்க. அவர் கேட்கறது மக்கள் பிரச்சனையை கேட்கிறாரு. என்னைக்குமே கிராம உதவியாளருக்காக சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக பரிந்துரை பண்ணி ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு ஒரு வார்த்தை கூட ஆடியோல பேசல அவரு. அந்த மாதிரி பேசுறதா சொல்லக்கூடிய விஷயத்தை ஏத்துக்கலாம். இல்லாத ஒரு விஷயத்த அவதூறு பரப்புறது இது சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுது இல்லையா? மக்கள் மத்தியில இதை நம்பக்கூடிய விஷயத்தை அனுதாபத்தை பெறுவதற்காக ஒரு அவதூறு அரசியல் பண்ணக்கூடாது இல்லையா? இதுல என்ன அனுதாபம் பெற போறாங்க? இல்ல அவங்களுக்கு வந்து பாக்குற காட்சிகளும் கோப்புகளும் பார்க்கும்போது ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டாங்க, ஒருத்தர் சாணியால அடிச்சாங்க மட்டும்தான் இங்க சப்ஜெக்ட் தெரியுது. உண்மை நிலவரம் என்ன, பின்னணி என்ன, எதனால அவங்க அந்த மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு மோதல் ஏற்படுது. அதுல உண்மையிலே பூட்டப்பட்டதுன்னா பூட்டை மீட்டினது யாரு, பூட்டை உடைச்சது யாரு? சரி, பூட்டை உடைச்சாங்க, பூட்டை எங்க ஒப்படைக்கப்படுது? வருவாய்த்துறையிடமா, காவல்துறையிடமா? காவல்துறை வழக்கு பதிவு பண்ணாங்களா, வருவாய்த்துறை கொடுத்து வழக்கு பதிவு பண்ணலாம். இது எல்லாமே மர்மமா பின்னணியா இருக்கு. இல்ல இப்போ உள்ளபடியே ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுவாங்க, அங்கிருந்து ஏர் காப்பி வாங்கி தான் காவல் நிலையத்துக்கு வருவாங்க. அப்படி எது நடந்துச்சு? ஏன்னா நம்ம பார்த்த காட்சி வந்து காவல் நிலையத்திலிருந்து இவங்க நேரடியா ஆம்புலன்ஸ்ல ஏறதான் நம்ம பார்த்தோம். இப்போ இங்க என்ன நடந்துச்சு? சம்பவம் நடந்தது கிராம நிர்வாக அலுவலகம். முறைப்படி பார்த்தா உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க நிர்வாக அலுவலகத்திலிருந்து அவங்க வந்து மருத்துவமனை உதவி நாடி போயிருக்கணும். அவங்க காவல் நிலையம் வந்து காவல்துறையுடைய ஆலோசனை பெற்றுதான் அங்கிருந்து 108ல போறாங்க. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க அடிவதிக்கு பயந்து கூட காவல் நிலையத்துக்கு ஓடி இருக்கலாம்ல. அந்த அளவுக்கான தாக்குதல் நடத்துறது ஒரு கோஷ்டி தகராறு கிடையாது. 2 பெண்கள் சம்பந்தப்பட்ட 2 பெண்கள் மட்டும் தான் அந்த இடத்துல மோதல் ஏற்படுத்திக்கிறாங்க. தவிர வேற இவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டாவோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டா அப்படி எதுவும் நடக்கல. 2 பெண்கள் மட்டும் இவங்க வந்து அவங்க சேலை பிடிச்சி உருவினாங்க, என்னை அவமானப்படுத்துனாங்க, நான் கீழே கிடந்த சாணியை எடுத்து அடிச்சேன் அப்படிங்கிறது கிராம உதவியாளர் யார் வந்து யாரோட சேலை பிடிச்சி உருவனது, யார் சாணி எடுத்து அடிச்சது? தமிழரசி வியோ வந்து சேலை பிடிச்சி உருவினாங்க சண்டையில. உள்ளூர் ஆண்கள் பக்கத்துல எல்லாம் இருந்தாங்க, எனக்கு அவமானமா இருந்தது, நான் இருந்த சாணி எடுத்து அவங்க மேல வீசினேன் அப்படிங்கிறது சங்கீதா தரப்புல சொல்றாங்க. சங்கீதா யாரு? சங்கீதா உதவியாளர், கிராம உதவியாளர். இவங்க வந்து கிராம நிர்வாக தமிழரசி சேலை பிடிச்சி உருவினாங்க. அப்ப 2 பேருக்குமே ஒரு அவமானத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. 2 பேருக்குமே இன்ஜுரி, காயங்கள் இருக்கு. இதுல இன்னொரு ஒருதலை பட்சம் என்னன்னா, சங்கீதா தரப்புல புகார் மனு கொடுப்பதற்கும் மருத்துவமனை போய் சிகிச்சை பெறுவதற்கும் கால அவகாசத்தை காவல்துறையால தரல. காவல்துறை வந்துட்டாங்க, அவங்கள கைது பண்றாங்க. அப்படிங்கும் போது குறித்த நேரத்தில் பண்ணும்போது அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்க தரப்புல புகார் மனு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாம போகுது, அவங்க சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லாம போகுது. இது எல்லாமே ஒருதலை பட்சமாக மட்டுமே வழக்கும் பதிவிடப்படுது. இன்னொரு விஷயம், ஏற்கனவே விசாரணை செய்யாமையே அவங்க மேல வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணது எந்த அதிகாரி? வட்டாட்சியர் தான், அதுக்கான பொறுப்பு அதிகாரி வட்டாட்சியர். இப்போ வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசியிருக்கீங்களா? போய் ஏதாவது கலந்து பேசுவீங்களா, ஏதாவது மனு கொடுத்தீங்களா? இல்லை, துறை சார்ந்த ஒரு ஜென்ரலாக ஒரு பீப்புளாக இருந்தால் தன்னுடைய பிரச்சனையை புகாராக கொடுப்பாங்க, போய் மனு கொடுப்பாங்க, தனக்கு ஏற்பட்ட இழப்பு பாதிப்பை போய் கொடுக்கலாம். இது துறை சார்ந்த பிரச்சனை. துறை சார்ந்த பிரச்சனைகளை 2 நபர்களுக்கான ஊழியருக்கான பிரச்சனையை துறை சார்ந்த நிர்வாகம் கூப்பிட்டு வச்சே பேசி என்னங்கிறது பேசலாம். அவங்களோட பிரச்சனைலாம் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கலாம். அதில் எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. இதை விசாரணையை செய்யாமல் சஸ்பெண்ட் பண்ணும்போது பாதிக்கப்பட்ட சங்கீதா விசாரணை மறுக்கப்பட்டு விசாரணை மூலமா நமக்கு நீதி கிடைக்கலங்கிற போது அவங்க தற்கொலைக்கும் தள்ளப்படுறாங்க. தற்கொலை முயற்சி ஈடுபட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று திரும்ப அவர் கணவருடைய உதவியோட அவர் உயிர் மீட்டு கொண்டு வரப்படுறாங்க சிகிச்சை கொடுத்து. இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கான ஆதாரம் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு, வழக்கு பதிவிடலை. என்ன வருதுன்னா, ஆரம்பத்திலிருந்தே விசாரணை இல்லாத சஸ்பெண்ட். 2வது இவங்க அவங்களோட மன உளைச்சல்ல அந்த வீடியோ பதிவிட்டு வலைத்தளங்களை போனதுனால தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. அது சம்பந்தமான வழக்கு பதிவிடலை. 3வது இந்த சம்பவத்துல இவங்க புகார் மனு கொடுப்பதற்காகவும் இவங்க போய் சிகிச்சை மருத்துவமனை பெறுவதற்கான வாய்ப்பை கொடுக்காம இவங்களை கைது பண்றாங்க. 4வது என்ன நடக்குதுன்னா, ஜாமீன் மனு கேட்கறாங்க. இது ஜனநாயக உரிமை. அந்த ஜாமீன் மனு கொடுப்பதற்கு ஒட்டுமொத்த கிராம நிர்வாக அலுவலர்களும் தர மறுக்கிறாங்க. இது சம்பந்தமா கூட மாவட்ட ஆட்சியர் ஒரு புகார் மனு கொடுத்துருக்கு. இப்ப 4 விஷயங்களுமே தொடர்ச்சியா அவங்களுக்கான ஜனநாயகத்துல என்ன உரிமைகள் இருக்குதோ அப்படிங்கிறத கொடுப்பது தொடர்ச்சியான ஒருதலை பட்சமாக மட்டுமே இவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கிறதா இவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்துருதா சொல்றீங்க புகார் மனு. அந்த புகார் மனு என்ன குறிப்பிட்டிருக்கீங்க? எதற்கான புகார் மனு, எதற்கான மனு? அதாவது இவங்களுக்கான ஜாமீன் மனு கொடுப்பதை மறுக்கப்பட்டது 1, ஆரம்பத்திலே இவங்களுக்கு வந்து விசாரணை செய்யாம சஸ்பெண்ட் பண்ணது 2,
மூன்றாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புகார் மனு கொடுத்து இவங்க சிகிச்சை பெறுவதற்கும் வழக்கு பதிவதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போனது. மூணாவது தற்கொலைக்கு தள்ளப்படும் போது அவங்க வந்து இந்த வழக்கை வந்து இன்னும் பதிவு பண்ணலை. இது நடந்த தொடர்ச்சியான சம்பளம். இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா இவங்க அதிகார ஆதிக்கம் செய்கிறாங்க. என்ன அதுக்கு நான் உட்படலை, அந்த முரண்பாடில் என்னை பழிவாங்க நோக்கத்தில் என்னை தொடர்ச்சியாக வந்து இவங்களுக்கு என்ன கோபம் மூட்டுறாங்க. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியான ஆதாரங்களும் வீடியோ பதிவுகள் நடக்க சம்பவங்களை ஒட்டி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி போகிறாங்க. என் தரப்பு நியாயத்தை யாரும் கேட்கல. இன்னைக்கு ஜாமீன் மனு கொடுப்பதை கூட எனக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அது சம்மந்தமாக எனக்கு ஜாமீன் மனு கொடுப்பதற்கான வியோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கணவர் போய் இந்த சம்பவம்லாம் ஒட்டி ஒரு புகார் மனு ரெடி பண்ணி மாவட்ட ஆட்சியர் சந்தித்து நேரடியாக கொடுக்குறாரு. இப்போ அவங்க கணவர் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்துருக்காருன்றீங்க. இதில் இவ்வளோ தகவல் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க காவல்துறையுமே அந்த துறையுமே வந்து குறைந்தபட்சம் ஒரு விசாரணை நடத்தியிருப்பாங்களே, அப்படி ஏதாவது விசாரணை நடந்துச்சா? குறைந்தபட்சம் இது வரைக்கும் கொடுத்த மனு ஒரு எஸ்பிகிட்ட கொடுத்துருக்கு, அடுத்தது மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து, குறைந்தபட்சம் இது வரைக்கும் ஒரு சிஎஸ்ஆர் கூட காவல்துறை சார்ந்து வழங்கப்படலை. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர்ட்டு இது வரைக்கும் இந்த விசாரணைக்கான இந்த பிரச்சனைக்கான ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை சம்பந்தமாக எந்த ஒரு பேச்சும் வார்த்தைகளும் இது வரைக்கும் நடக்கலை. இதை வந்து ஒருதலைபட்சம் மட்டுமே வந்து ஒட்டுமொத்த அரசும் செவி சாய்க்கிறதா, கடைநிலை ஊழியரான சங்கீதாவுக்கு நியாயம் மறுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருந்துகிட்டே இருக்கு. இந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இவர்கள் உதவி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பரப்புரை நடக்குது. பொய்யான ஒரு பரப்புரை ஏன் நாங்கள் சொல்ல வரோன்னா, ஆரம்பத்திலே சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க, அவங்க வந்து வழக்கு பதிவிடலை, பிறகு அவங்க வழக்கு பதிவிடுறதுக்கு புகார் கொடுப்பதற்கும் கால அவகாசம் தரல, இன்னைக்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவ்வளோ சம்பவங்கள் ஜனநாயகமாக சட்டம் தன் கடமையை செய்வது போல ஒரு விஷயத்தில் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு அரசியல் ஆளுமை இருந்தால், அரசு சட்டமன்ற உறுப்பினருடைய உதவி இருந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. இல்லை, அப்போ அவங்களுடைய உதவி சிறிதளம் இல்லை. இப்போ உங்கள் கேள்வி வந்து நியாயமானதாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, சங்கீதா வந்து சிறையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு பெயில் மனு போடுறோம், பெயில் மனுக்கு வந்து கிராம அலுவலர்கள் யாருமே உதவி பண்ண மாட்டாங்க, கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அப்படின்றீங்க. அப்படி இருக்கும்போது இதை மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ அல்லது தாசில்தார்கிட்டையோ முறையிட்டீங்களா? கலெக்டர்கிட்டே கொடுத்துருக்கோம். கலெக்டர் என்ன சொன்னாங்க? கலெக்டர் அதுக்கு வந்து ஒரு பொறுப்பான பதில் எதிர்பார்க்குறோம். அவர் நம்மளை கிராஸ் பண்ணி தான் கொஸ்டின் பண்ணுறாரு. அப்படி எப்படி கேட்குறாருன்னா, அவர் வந்து கொடுக்குறங்கிற விஷயத்த நீங்களே போய் அடிப்பீங்க, நீங்களே போய் அவங்கள வந்து தாக்குவீங்க, அப்புறம் எப்படி அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கான சாதகமான ஒரு வார்த்தைகள் தான் விடுறாரு. அதே மாதிரி இருக்கட்டுமே, மீண்டும் மீண்டும் அவங்க எதாவது போவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் அவங்க உள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தவிர ஒரு பொறுப்பு மிக்க பதில் இதற்கான நடவடிக்கை எடுக்கிறதோ, துறை சார்ந்து அதை கவனத்தில் எடுத்துக்கிறதோ அப்படிங்கிறது ஒரு பன்முகத்தை அவர் சொன்ன வார்த்தையில் கேட்க முடியல. சரி, இப்போது மாவட்ட ஆட்சியர் அப்படி செயல்படுறதா சொல்கிறீங்க. அதை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இதை பற்றின ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இல்லை, இதுதான் சட்டமன்ற உறுப்பினர் இதில் வந்து எழுத்து விட்டு அவதூறான ஒரு அரசியல் பிஜேபி செய்யறதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செய்யறதை கூட ஒரு நுணுக்கமாக என்ன ஆழ்ந்து யோசிக்க முடியுதுன்னா, பகிரங்கமாக இந்த பகுதியில் நடக்கிற பிரச்சனையை அவர் கேள்வி கேட்பதற்கும் இதை முடக்குவதற்கான ஒரு வித்யூகமாக தான் இந்த அரசியல் அவதூறு பரப்புரைங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அவரையும் வந்து இதில் நேரடியாக இறங்கி கேட்கறதுக்கான பேச்சுக்கள். சட்டமன்ற உறுப்பினர் மேலே தான் ஒரு அலிகேஷன் இருக்கு, நான் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட நீங்கள் வந்து முறையிடலாம்ல? முறையிடலாம், மேற்கொண்டு அது போகலை, இனி எதிர்காலங்களில் அதை உதவி நாடிக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு நன்றி சொல்கிறேன்.